கர்த்தருக்குள் அன்பானோர்களே, இந்த வேளையிலும் கூட எஸ்பிஎம் திருச்சபையின் 100வது ஆண்டும் பிராண்டம்மா அவர்களின் 50வது ஆண்டு நினைவு விழாவிலும் இந்த வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எஸ்பிஎம் திருச்சபையின் போதகர், செக்ரட்டரி என மூப்பர்கள், திருச்சபை மக்கள் பல்வேறு தூரமான இடங்களிலிருந்து இந்த நாளில் இந்த உன்னதமான விசேஷித்த அருமையான நிகழ்வை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நினைவு கூறவும் கொண்டாடவும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் டாக்டர் டேவிட் இளங்கோவன் ஆகிய நானும் என் மனைவியுமாகிய நகோமி உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கொல்லிமலையில் முதல் மிஷனரியாக வந்து இந்த இடத்தில் பணி செய்த பிராண்டையா, அவருடைய துணைவியார் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பல ஆண்டுகள், பல பாடுகள், வியாதிகள், துன்பங்களின் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அந்த அருமையான தியாக வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1984ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் கொல்லிமலைக்கு வந்த பொழுது பிராண்டையா, பிராண்டம்மா அவளுடைய அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் 2 கற்தூண்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் நான் முதல் முறையாக நின்ற பொழுது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார். 6000 மைல்கள் அப்பாலிருந்து இந்த மக்கள் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பணியை செய்யும்படியாக இந்த கொல்லிமலையில் வந்து உழைத்து தங்களுடைய ஜீவனை விட்டு போன இதை பார்க்கும் பொழுது, நீ ஏன் இந்த கொல்லிமலையில் வந்து ஊழியம் செய்யக்கூடாது என்ற அந்த சவாலை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக தேவன் தந்தார். அப்பொழுது நான் மல்லூர் என்ற இடத்தில் என்னுடைய கிளினிக்கை வைத்து, என்னுடைய கிளினிக் வளர்ந்து வருகிற அந்த காலங்கள் அது. ஆனாலும் கூட அப்பொழுது என்னுடைய மனைவி, என்னுடைய 2 சிறு பிள்ளைகள் ஜோயல், ஜோஹன்னா, இவர்களாக நாங்கள் 1986ஆவது ஆண்டில் கொல்லிமலையில் வந்து கர்த்தருடைய பணியை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சோளக்காடு என்ற இடத்தில் சந்தை கூடி வருகிற புதன், சனிக்கிழமைகளில் வந்து அந்த மக்களுக்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பிறகு சிகிச்சை அளித்து அந்த பணியை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். 1988ஆம் ஆண்டு நானும் என் மனைவியும் என் 2 பிள்ளைகளும் திண்டு என்ற இடத்தில் ஒரு சிறிய தாரட்டை போட்ட 10க்கு 16 என்ற இடத்தில் நாங்கள் குடியேறினோம். அந்த நாட்களில் எந்த விதமான மின்சாரமில்லை, பலவிதமான அசௌகரியங்கள், சில சமயங்களில் பாம்பு போன்ற விதமான அநேக காரியங்கள். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டுடைய பணியை தொடங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு மூல காரணம் டாக்டர் பிராண்டைய அம்மா அவருடைய வாழ்க்கை. ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்கு அந்த நாளில் எஸ்பிஎம் திருச்சபையின் செக்ரட்டரி சின்னமுத்தையா, அவருடைய துணைவியார் சந்தோஷி டீச்சர், இன்னும் அவள் குடும்பமாக எங்களுக்கு இந்த ஆரம்ப ஊழிய காலங்களில் அதிகமாக உதவி செய்தார். இந்த வேளையில் அந்த நாட்களில்
தேவனுடைய பணியை செய்த பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் அதிகமான உதவி செய்து இந்த பணியை தொடரும்படியாக தேவனுடைய கிருபையினால் உற்சாகப்படுத்தி தேவனுடைய பணியை தொடர்ந்து இந்த மலையில் பல ஆண்டுகள் செய்யும்படியாக குடும்பமாக நாங்கள் கர்த்தருக்கென்று உழைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு பின்பாக 1995 ஆண்டுக்கு பின்பாக கர்த்தருடைய வழிநடத்தலின்படி சேலம் சென்று அங்கு ஒரு சபையை கட்டும்படியான பணிக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக 95 கொல்லிமலையிலும் சேலத்திலும் 2 இடங்களிலும் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அந்த காலங்களில் ரோடு சரியாக இல்லை, பலவிதமான அசௌகரியங்கள். ஆனாலும் தேவனுடைய பணியை கர்த்தர் செய்யும்படியாக அதிகமான கிருபையை கொடுத்தார். அதுக்கு பின்பாக என்னுடைய மருமகன் பாஸ்டர் தாமஸ் எடிசன், என்னுடைய மகள் டாக்டர் ஜோஹனா எடிசன், அவருடைய 3 பெண் பிள்ளைகள் ஈவ்லின், ஏமி, ஐடா, இந்த இடத்தில் அந்த பணியை தொடர்ந்து என்றும் திண்டு என்ற அந்த இடத்தில் செய்து வருகிறது கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும். அன்றிலிருந்து இன்று வரை தேவன் அருமையான எஸ்பிஎம் திருச்சபையோடு கூட எங்களுக்கு நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் இனமாக உறவையும் கொடுத்திருந்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த விசேஷித்த நாளில் தேவன் தாமே இந்த அருமையான திருச்சபை போதகர், செக்ரட்டரி, மூப்பர்கள், திருச்சபை மக்கள் தொடர்ந்து இந்த பணியை நிறைவேற்றும்படியான இந்த காரியங்களில் அவர்கள் எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளையும் நான் பாராட்டுகிறேன். 100 ஆண்டுகள் கடந்து போனாலும் கர்த்தருடைய பணி இந்த மலையில் தொடர்வது கர்த்தருக்குள்ளான பெரிதான மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட முக்கியமாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், திருச்சபை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பணியானது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இன்னும் பல ஆண்டுகள் தொடரவும் இந்த கொல்லிமலையில் முதலில் ஆரம்பித்த முதற்கணியான இந்த திருச்சபை இன்றும் என்றும் தொடர்ந்து தேவனுடைய விதைகளை, சுவிசேஷ சத்திய வசனங்களை விதைப்பதிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த திருச்சபையானது மேன்மேலும் வளரவும் வேண்டுமென்று நாங்கள் எங்கள் குடும்பமாக தேவனுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பணியை தாமே கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கி ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவருடைய இந்த பணியானது அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சிறக்கும்படியாகவும் தேவனுடைய இந்த பணியில் இன்னும் அதிகமான கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் தயவுகளையும் பரத்தின் ஒத்தாசைகளையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் குடும்பமாக வாழ்த்தி இந்த நாளில் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபை போதகரும், செக்ரட்டரி, மூப்பர்கள், விசுவாசிகள் இந்த பணியில் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஏதுவான சகல கிருபைகளையும் பெற்று இந்த ஆலயத்தை
இம்மட்டுமாக புதுப்பிக்கவும் தொடர்ந்து இந்த பணியானது தொடரவும் எங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய பணிவான மெய்யான நல் தேவனுக்குள்ளான மகிழ்ச்சிகரமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் காணிக்கையாக நாங்கள் இந்த வேளையில் படைக்கிறோம். நன்றி.